என் பேர் சுந்தரி. எனக்கு ஊர் தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினங்கிற ஒரு ஊர். நான் ஒரு சின்ன பையனுக்காக போராடினேன். தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, ஒரு சின்ன பையனுக்காக உயிருக்காக நான் போராடினேன். 12 வருஷமா எங்கிட்ட வளர்ந்த பையன், என் எதிர் வீட்டு பையன்தான். இப்போ தகப்பங்கிறவன் ஒரே குடிச்சு போட்டு அந்த பிள்ளைய அடித்து என் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விற்கிறதுக்காக தன் பிள்ளைய கோர்ட்டில் கேஸை போட்டு பிள்ளைய கைப்பற்றிட்டு போயிட்டான். நாங்களும் தகப்பனுக்கு தான் அவன் சொந்தம் சொல்லி நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். ஆனால் அந்த பையனை கொண்டு போய் அவன் ரொம்ப படாத பாடு. அவனும் அவன் குடும்பம், அண்ணன் தம்பி, அக்கா, அண்ணன் தம்பி, பெரியம்மா எல்லாரும் ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க. அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுக்காம சாப்பாட்டில் என்னத்தையோ கலந்து கொடுக்குறாங்க. அவன் என்னை சுந்தரின்னு தான் கூப்பிடுவான். அத்தைன்னு கூப்பிட மாட்டான், சுந்தரின்னு தான் கூப்பிடுவான். அத்தை என்னமோ சாப்பாட்டில் போட்டு கொடுக்காங்க. தின்னுட்டு எனக்கு நெஞ்செல்லாம் எரியுது, வயிறெல்லாம் எரியுது அத்தை அப்படின்னு சொல்கிறான். என்னை மாடு மேய்க்க போக சொல்கிறாங்க. சரியான சாப்பாடு தர மாட்டேக்காங்க. ஒரு பழைய சோறு 2 நாள் 3 நாள் உள்ள பழைய சோறை நாய்க்கு போட்ட மாதிரி போடுறாங்க. தண்ணி கொடுத்தாலும் மருந்து போட்டு கலந்து தராங்க. ஆனால் நான் மழை தண்ணியை பிடிச்சி குடிக்கிறேன். சில நேரம் எனக்கு பசியில் அணிலெல்லாம் நாய் கடிக்குமா, அந்த அணிலை கூட சுட்டு என் பசி ஆற்றிக்கிறேன். அப்பா நீ நாய் கடிச்சதெல்லாம் சாப்பிடாதன்னு சொன்னான். அவன் சொல்கிறான், இந்த மருந்தை போட்டு தர்ற சோத்தை விட எனக்கு இது பரவாயில்ல சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு நான் வயிற்று நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் இதை நானும் ஒவ்வொருத்தருக்கா எங்கள் ஊர் ஆரம்பநேரி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கலெக்டர் ஆஃபீஸு, ஐஜி ஆஃபீஸு, சிஎம்முக்கு எல்லாத்துக்குமே நான் மனு போட்டிருந்தேன். எந்த மனுவுமே இந்த 1 மாதமாக போட்டும் எந்த இதுவும் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, அம்மா ஹைகோர்ட்டு தீர்ப்பு, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும்னா, ஒரு பச்சை பிள்ளை அவன் உயிருக்காக போராடுறான். அவங்க அம்மாவும் இல்லை, அவனுக்கு நாங்கள் தான் குடும்பம், எங்களை தவிர யாருமே தெரியாதுமா, தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன்ட ஆதங்கத்தை என்கிட்ட தான் கொட்டுறான். அவங்க ஹைகோர்ட்டு தீர்ப்பு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. டெய்லி அந்த பையன் மரண வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் எதை திங்கிறோம் வைக்கிறோன்னு தெரியாமல் நாங்களும் இந்த சின்ன பிள்ளைங்க சைல்டு குரூப்பாக எனக்கு அது சொல்ல தெரியலம்மா, அதுக்கும் நாங்கள் அடித்து பார்த்தோம். அந்த ஆட்களும் நாங்கள் சொன்னதை எதுவும் கேட்காம அவன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க ஓச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பையனுக்கு யாரும் எந்த உதவியும் செய்யலை. நானும் தமிழ்நாடு அரசு எல்லாத்துட்டையும் நானும் உதவி கேட்டேன். அந்த பையனுக்கு உதவுங்க, தாய் இல்லாத பிள்ளை, அவனுக்காக போராடுறதுக்கு கூட யாரும் கிடையாது, நான் தான் இருக்கிறேன், அதனால் அவனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நானும் ஒவ்வொருத்தட்டே கேட்க, யாரும் எனக்கு உதவ மாட்டேங்காங்க. இப்போ கடைசி அண்ணன் திருமாவளவன் அண்ணனை பார்க்க அவங்க ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். அவங்க ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. தயவு செஞ்சு எனக்கும் என் வளர்ப்பு மாமன் வினோத்துக்கும் இந்த தமிழ்நாடு அரசு உதவணும், மக்களும் உதவணும். அவனுக்காக எல்லாரும் கரம் கொடுங்கம்மா. பாவம்மா, ஒருத்தருமே இல்லை, ஒருத்தருமே இல்லைம்மா. அவனுக்கு கரம் கொடுத்து தூக்குங்கம்மா. இதை நான் பேசிக்கிறதுல கூட அப்போ ஆணவ கொலை அந்த பையில எதுவும் செய்யலாம். ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்கவும் முடியல. சொல்லாமல் இருக்க டெய்லி என் பிள்ளை படுற கஷ்டத்தை பார்த்து என்னால் சொல்லாமல் இருக்கவும் முடியலம்மா. நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை அவனுக்கு கொடுத்தா கண்டிப்பாக அவன் அதை பிடிச்சி மேலே ஏறி வருமாம்மா. தயவு செஞ்சு எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா. இந்த தமிழக அரசும் அவனுக்காக சப்போர்ட் பண்ணும். 10ஓடு 11 செத்து போகுதுன்னு சொல்லி விட்டுறாதீங்க ஐயா. அந்த பையனை விட்டுறாதீங்க ஐயா. 12 வருஷமா என் பிள்ளையா நான் அவனை வளர்த்துட்டு வரேன். நான் தான் அவனை படிக்க வைக்கிறேன், எல்லாம் செஞ்சேன். தகப்பன் ஒரு வீட்டுக்கு சுட்டி அவன் தோழமாரோட சேர்ந்து விடுவிக்கிறவன் எல்லாரோடையும் சேர்ந்து
அந்த வீட்டை விற்கணுங்கிறதுக்காக இந்த பையனை கைப்பற்றி வச்சுட்டு இவ்வளோ இம்சை பண்ணுறானே. அவனுக்கு தான் சட்டத்தில் அவன் பிள்ளை சொந்தம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நல்ல முறையில் வச்சு பாதுகாக்கணும்ல. பாதுகாக்காமல் இந்த பையனை வச்சு இப்படி கொடுமை பண்ணா என்னமா செய்யறது? இந்த பாண்டிக்கும் அவன் குடும்பத்துக்கும் நீங்கள் எல்லாரும் தான் ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும். இந்த சின்ன பையனையும் நீங்கள் தான் காப்பாற்றணும். தயவு செஞ்சு உங்கள் எல்லாரோடைய ஆதரவும் அந்த பையனுக்கு கொடுங்கம்மா, தம்பிக்கு கொடுங்கம்மா, வினோத்துக்கு. ஆமாம், பொண்ணு சார் ஆர்மேரியிலேருந்து மெட்ராஸ் இங்கே மட்டுக்கும் உள்ள போலீஸ் இருக்கு எல்லாத்துக்கும் இங்கே தபால்களில் அனுப்புனேன். அங்கே எல்லாத்துக்கும் நேரடியாகவே போய் பெட்டிஷன் கொடுத்தேன். அவங்க எல்லாரும் ஹைகோர்ட்டு தீர்ப்பை மீறி எதுவுமே செய்ய முடியாதுமா எங்களால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? நான் அப்படி இருந்தோம் அந்த பையனுக்காக ஒரு மாதமாக நான் ஓடிக்கிட்டு அந்த மதுரை ஹைகோர்ட்டில் அவங்க அப்பா அந்த பையனை எனக்கு தான் என் பிள்ளை சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸ் போட்டார் எம்எல்ஏ. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. அவங்க சொன்னாங்க, உன் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறப்பா, நல்லா படிக்க வைக்கிற, எல்லாம் செய்கிறாளா, மடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை விட்டுட்டு அந்த வீடு வாங்குகிற புரோக்கர் சொல்லி இவன் என்ன செஞ்சான், ஹைகோர்ட்டில் மனு போட்டுட்டான். நான் பிள்ளையை கடத்தி வச்சுருக்கிறத அவங்க பிள்ளையை கொண்டு வந்து ஆஜர்படுத்துங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கொண்டு போய் ஆஜர்படுத்திட்டோம். பிள்ளையை ஆஜர்படுத்தோன்னா அவங்க தகப்பனுக்கு தாம்மா பிள்ளை ரத்த வந்ததுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பையன் சொன்னான், நான் போக மாட்டேன், சுந்தரியோடு தான் இருப்பேன், எங்கள் அப்பா குடிச்சிட்டு என்னை அருவாவை எடுத்து வெட்டுவார், அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லி அழுதான். ஆனாலும் அவங்க ரத்த சம்மந்தப்பட்டவங்களுக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைய கொடுத்துட்டாங்க. கொண்டுட்டு போயிட்டான். கொண்டு போன பிறகு தான் பிள்ளைய வச்சு இவ்வளோ இம்சை செய்கிறானா. பிள்ளை ஃபோன் போட்டு டெய்லி ஒவ்வொரு அந்த இது கூட நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். டெய்லி ஒவ்வொரு வழிபோக்கர்கிட்ட ஃபோன் வாங்கி ஃபோன் போட்டு என்கிட்ட சொல்கிற. அதையும் என்ன செய்வானா, நீ இந்த ஃபோனை வாங்கி பேசுவியா அடுத்தவங்ககிட்டன்னு சொல்லிட்டு விளக்கமத்தை எடுத்து காதுன்னு அடிச்சிருக்கான். அடித்து நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாடு மேய்க்க போனால் 6 மணிக்கே மாடு மேய்க்க அனுப்பிடுவாங்களாம். மாடு நெஞ்சில் முட்டிட்டு சுந்தரி, எனக்கு நெஞ்சில் மாடு முட்டி நெஞ்சு வலிக்குதா, இல்லை நான் திங்கிற மருந்துனால எனக்கு நெஞ்சு வலிக்காது தெரியல அப்படின்னு சொல்கிறான். அந்த மருந்துனால என் வயிறெல்லாம் வலிக்குது, என் நெஞ்செல்லாம் வலிக்குது சுந்தரி, எனக்கு ஒரு நாள் சாப்பிட கூட முடியல, ஆனால் சாப்பாடே தரமாட்டேன்றாங்க அப்படின்னு. எங்கள் அம்மாவையும் தரக்குறைவாக பேசுகிறாங்க, என்னையும் தரக்குறைவாக பேசுகிறாங்க. ஒன்று அநாத மடத்தில் கொண்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அநாத மடத்தில் கொடுக்குறவன் நான் 12 வருஷமாக வளர்த்தது என்கிட்ட கொடுத்தாலும் தங்கம் போல என் பிள்ளைய வச்சு பார்ப்போம்ல. அப்போ இவன் என்னத்துக்கு கோர்ட்டில் கேஸை போட்டு பிள்ளைய வாங்கிட்டு போனான். எங்கிட்ட இருந்து செல்லம் போல் வளர்ந்துருப்பான்ல அந்த பையன். கொண்டு போய் இப்படி வச்சுருக்கிறான். அவன் ஒரு வேலைக்கும் போக மாட்டான். இப்படி தான் எதையாவது விற்று தின்னுக்கிட்டு தான் அலைவன். அது என்ன, இவன் பிள்ளைய கொண்டு பெரியம்பட்டையும் அண்ணன் தம்பி மாதிரிட்ட ஒப்படைச்சிட்டு இவன் எங்கேயோ காடாய் பிரதர்சனம் அலையிறாம்பல. இந்த பையனை வச்சு பாடாப்படுத்துகிறாங்களாம். அது அந்த ஹெல்ப்லைனுக்கு நம்ம சொன்னதுக்கு அவங்க விசாரணைக்கு வந்திருக்கும்போது அவன் பள்ளிக்கூடம் படிக்கிற சாரே அவங்ககிட்ட அந்த ஆட்க வரமுன்னா சொல்லி வைக்கிறாராம். நீ நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா என்னை வச்சுக்கிறாங்க, நல்லா படிக்கிறேன் அப்படின்னு இந்த ஆட்களை வச்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதையும் இந்த பையன் பயந்து போய் பெரியப்பா எல்லாத்தையும் வச்சு விசாரணை பண்ணத்தில் அதையும் பயந்து போய் சொல்லியிருக்கான். இப்படி என்ன மறுநாள் தான் சொல்கிறான், சுந்தரி அந்த ஆட்க வந்திருக்கச்சில இப்படி தான் பேசணும்னு சொல்லி வாத்தியார் கொண்டு சொல்கிறாரு. அவங்க எங்கள் பெருமைக்கு பழக்கமா, அதனால் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லி அழுகுறான். அது என்ன, அந்த பையனுக்குன்னு கை கொடுக்க யாருமே இல்லை. அதனால் அந்த தமிழக மக்களும் தமிழ்நாடு அரசும் அந்த பையனுக்கு கை கொடுத்து அவன் உயிரை காப்பாற்றுங்க. அவன் தனி மனுஷன் விட்டுறாதீங்க ஐயா. நான் சிஎம்முக்கே 4 பெட்டிஷன் போட்டிருக்கேன். எனக்கு எந்த தகவலும் இல்லை. நானும் ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ளதான். அந்த பையனுக்காக நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு வேறு வழியே தெரியல. நீங்கள் எல்லாரும் தான் வழிகாட்டணும், அந்த பையனுக்கு ஒரு வழிகாட்டணும். நான் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது சார். எங்கள் வீடு அவங்க வீடு எதிர் வீடு. சின்னதில் பிறந்ததுலேருந்து அந்த பையன் என்கிட்ட தான் இருந்தான். அவங்க அம்மா லவ் மேரேஜ். அதனால் அவங்க அம்மா எங்கள் குடும்பம் அவங்க ஒரு கூடன இதில் உள்ளவங்க போல இருக்குது.
நாங்கள் போனால் எங்கள் குடும்பத்தில் வெட்டி போடுவாங்க, அதனால் என் பிள்ளைய நீங்களே வளங்கக்கா அப்படின்னு சொல்லி தந்துச்சு. ஆனால் எழுத்துப்பூர்வமாக நான் எதுவுமே வாங்கலை. தாய் தகப்பன் கட்சியில் நான் எப்படி எழுத்துப்பூர்வமாக வாங்க முடியும்? அந்த பையன் என்கிட்ட வளர்ந்துட்டு இருந்தான். இப்போ அவங்க அம்மா ஒரு 11 மாதம் ஆகுது, இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா இறந்து போனவுடனே அந்த பையன் முழுசாக என்கிட்டயே ஒண்டிட்டான். தகப்பன் குடிச்சிக்கிட்டு அந்த பிள்ளைய கவனிக்காமல் ஒரு 9 மாதத்துக்கு முன்னால் அந்த பிள்ளையும் விட்டுட்டு ஓடிட்டான், எங்கேயோ ஓடிட்டான். ஓடிட்டு இந்த வீட்டை விற்கணுங்கிறதுக்காக வந்து திரும்ப என் மேலே இப்படி கேஸை போட்டு அந்த வீடு வாங்குறவனும் சேர்ந்து இந்த இப்போ பையன் வீட்டில் இருந்தால் உன் வீட்டை விற்க விட மாட்டா, நீ பையனை தூக்குன்னு சொன்னால் அதே மாதிரி அவன் கோர்ட்டில் கேஸை போட்டு பையனை வாங்கிக்கிட்டான். சரி, அவன் பிள்ளை வாங்கிக்கிட்டான், அவன் நல்லா வச்சுக்க வேண்டியதானே. பிள்ளைக்கு இப்படி செஞ்சா, பாதகத்தை செஞ்சாதான் பையன் என்ன செய்வான்? அது பையன் தின்ற மருந்து என்ன மருந்துன்னு யாருக்கு தெரியும்? அதே அவனுக்கு உள்ளேருந்து வேலை பார்த்து பையன் சேர்த்து போயிட்டா என்ன செய்ய? நானும் 1 மாதமாக அந்த பையனுக்காக நான் ஓடுன்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். ஓய்வே கொடுக்கல. 1 மாதம் நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன். என் ஊர் காயல்பட்டினோன்னா சென்னையில் வந்து நிற்கிறேன்னா அந்த பையனுக்காக தான் நான் வந்து நிற்கிறேன். நான் எங்களுக்கு வீடெல்லாம் தேவையில்லையா, என் பிள்ளை இருந்தாலும் போதும், அவனை நான் படிக்க வச்சு ஆளாக்கிடுவேன். அவனை அது என்ன சார், ஆனால் அப்போ இப்போ உள்ள ஆட்க கூட சரி அவன் வீட்டை விற்றுட்டு போயிட்டு போகிறான், பிள்ளைய நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் சொல்கிறேன் சரி அவன் வீட்டை வேணாலும் விற்றுட்டு போகிறான், அவன் நாளைக்கு படித்து ஆளாகுனா அது ஒரு மரமாகவும் 4 கிளை கொடுக்கும், நிழல் தரும், அவன் வளர்ந்து அவன் சாதிச்சுக்கிடுவாம்மா. ஏன் வேண்டாம்மா, பையனை உயிரோட விட்டுற சொல்லுங்க, நானாவது வளர்த்து படிக்க வச்சுக்கிறேன் ஐயா, விட்டுருங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். விட்டுருப்பா, இப்போ இந்த தகவல் தெரிஞ்சு என் பிள்ளைய ஆடுது, இவனை இப்படி பண்ணுறவன் என்ன மாதிரி செஞ்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்லி என் பிள்ளைய சாவடிச்சிட்டாலும் எனக்கு தெரியாது. 12 வருஷமா என் மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்த பிள்ளை. யாருமே இந்த கவர்மெண்ட் கூட அந்த பையனுக்காக உதவ வர மாட்டேங்குதே. இந்த கவர்மெண்ட் கூட அந்த பையனுக்கு உதவ வர மாட்டேங்கு. நான் நேர் வழியிலே போகணும்னு சொல்லி தானே கவர்மெண்ட்டை நாடி போனேன். எனக்கு எந்த இதுவும் இல்லை, நான் பணம் செலவழிக்கிற வசதியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் எனக்கு உதவுன்னு சொல்லி தானே அந்த கவர்மெண்ட்டை தேடி நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். 1 மாதமாக ஓடிக்கிட்டே இருந்தேன். அந்த பிள்ளையும் என்ன செய்வானே எனக்கு தெரியல. தயவு செஞ்சு தமிழக அரசும் சரி தமிழ்நாட்டு மக்களும் அந்த பிள்ளைய காக்குறதுக்கு கேட்டுக்கிறோம்மா, காத்து கொடுங்கம்மா. வினோத், ஆமாம் வினோத்.